வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு வாட்டி நல்ல புதுமையான ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லோரும் ஹெல்த்தி டிஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி புளிச்சக்கீரை, நீங்கள் கோங்குரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷல். ஆந்திரா தான் பேஸ். அது நல்ல காரசாரமாக நல்லா சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு அது எப்படி சிம்பிள் மெத்தடில் எப்படி நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது சொல்லித்தரேன். உங்களுக்கு கோங்குரா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்குது. அது க்ரீன் லீவ்ஸு, க்ரீன்ஸு, அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதில் நிறைய அதுக்கு ஆட்-ஆன் நிறையா போடுறேன். நான் உங்களுக்கு கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்ல பச்சை மிளகா தான் அதுக்கு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டால் அந்த கலர் அது எடுத்துரும். அதனால நான் க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லா விடணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதில் இதுலேயே கொஞ்சம் புளிச்சக்கீரையிலேயே புளிப்பு இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சீசனில் கிடைக்கும்போது பண்ணி வச்சுட்டுருங்க. எல்லாம் ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்லாம். அதே தான் ஆஸ் யூஷுவல். சப்பாத்திக்கு, தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்கும். ஒரு மாதிரி காரமும் இருக்கும், டேஞ்சியஸ் இதாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தி டிஷ் கூட. உங்களுக்கு காரம் வேணால் காரம் குறைச்சிக்கலாம். அது புளிச்சக்கீரைங்கிறதுனால அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஸ்டமக்குள்ளே சேருறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கடவுள். கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸு. அந்த கீரையில் இது ஒரு ஸ்பெஷலான கீரை. கோங்குரா ஆந்திராவில் எங்கே போனாலும் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா, இங்கே லோக்கல்லேயே எவ்வளோ எங்கே போனாலும் ஹோட்டலில் பருப்பு பொடி, கோங்குரா சட்னி கரெக்டாக வச்சுருப்பாங்க டேபிளில். ஸோ அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக சாம்பார் ரசம் இருந்தால் கூட கொஞ்சோண்டு கோங்குரா தொக்கு எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது நீங்களும் பண்ணி வச்சுட்டு உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்லாம், நன்னா இருக்கும்னு சொல்லி நீங்கள் பழக வைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் நன்னா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சிம்பிளாக என்றைக்கு ஃப்ரீயாக வீட்டில் இருக்கணும், என்றைக்கு லாங் ஹாலிடேஸ் இருக்கும், அன்றைக்கி வாங்கி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் கூட போனால் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டா இது பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்டால் நீங்கள் கோங்குரா தொக்கு மாதிரி பண்ணி கடைக்கு சப்ளை பண்ணலாம். ஹோட்டல்ஸு கூட கொடுக்கலாம். ஹோட்டல்ஸில் கூட நல்ல ஊறுகாய் போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் எல்லாம் எல்லா ஊறுகாயும் போட்டுன்னு இருக்க மாட்டான். சும்மா அர்ஜென்ட்டாக போடுற ஊறுகாய் போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பேக் டோரில் போய் மேனேஜரை பார்த்துட்டு இந்த மாதிரி சப்ளை பண்ணலாம். எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன் 2-3 பேர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. பேரெல்லாம் போட மாட்டாங்க அவங்களுக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பிக்கல்ஸ் போட்டு பழைய பிக்கல் எடுத்துகிட்டு புது பிக்கல் கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 12 ஒரு டசன் பாட்டில் கொடுப்பாங்க. திருப்பி எடுத்துன்னு வாங்க, திருப்பி கொடுப்பாங்க. இம்மிடியேட் உங்களுக்கு கேஷ் பேமெண்ட் வந்துடும். ஸோ இது நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். சும்மா உங்களுக்காக வீட்டுக்காகவும் இல்லை, வீட்டில் சும்மா இருக்கும்போது பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். எல்லாமே பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்களால எது பண்ண முடியும், உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிளோ அதை பண்ணி யூ கேன் மேக் மனி. இன்கம் ஜெனரேஷன் நீங்களே பண்ணிக்கலாம். பிட்வீன் மார்னிங் 11 to 3 எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க. அந்த டைத்தில் ஏதோ ஒரு டிஷ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குது, 4-5 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்து பாருங்கள். நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் யூ ஸ்டார்ட் மார்க்கெட்டிங். உங்கள் ப்ராடக்ட் நீங்களே மார்க்கெட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அது எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் பண்ணி வச்சுங்க. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியை கவனிக்கணும், இதுவும் கவனிக்கும் போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் மனி, யூ கேன் என்ஜாய் த ஃபுட். மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம். அப்போது இவன் எப்படி பண்ணுறதை சொல்லித்தரேன் பாருங்களேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். கோங்குரா தொக்குக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இதை கோங்குரா லீஃப் நல்லா வாஷ் பண்ணி நல்லா இதை ட்ரெயின் பண்ணி வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஆட்-ஆன் கருவேப்பிலை. எல்லாம் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது வெல்லம், உப்பு, பச்சை மிளகா. கொஞ்சம் பச்சை மிளகா கூட தேவை. இது ஓகே, நல்ல காரமாக இருக்கணும். ஏன்னா அது புளிப்பு இல்லை அந்த கீரை. இப்போ பாருங்களேன், பெருங்காயம், நல்ல ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக. இங்கே பாருங்கள், கட்டி பெருங்காயம், எண்ணெய், கொள்ளு, மஞ்சப்பொடி, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் கருப்பு உளுந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஒரு கடுகு, லாஸ்ட்டில் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, கொஞ்சம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை. இப்போ கடாயை இது ஆன் பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பு சில ஐட்டம் எல்லாம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு விடலாம். அப்புறமா லாஸ்ட்டில் கோங்குரா போட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லவா?
மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹிண்டாலியம் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். பட்டு நான்ஸ்டிக் வேணால் இது வந்து மண் சட்டி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதிலே வச்சுருந்தா நல்லா அந்த சூடுக்கே நல்லா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விடுனேன், கொஞ்சம் சூடாகிடுத்து. பெருங்காயம் போட்டு விடலாம். ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும். கொள்ளு போடுறேம்மா, கொள்ளு ஏன்னா கொஞ்சம் வெடிக்கும். முதல் கொள்ளு போட்டுடலாம். கொஞ்சம் கோங்குரா கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடணுமா. இப்போது கருப்பு உளுந்து போடுறேன். புளியும் அதிலே போட்டிருங்க. இப்போ கருவேப்பிலை போடுறேன். இந்த கோங்குரா நாங்கள் வளர்ந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை போட்டு சும்மா கொஞ்சம் 2 திருப்பினா போகிறோம். ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைச்சி திருப்பி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அவ்வளோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியை நம்ம போட்டுடலாம். இது கொஞ்சம் சூடாக இருந்தும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி திருப்பி அடுப்பில் வைக்கணும். நல்லா ஆறி எடுத்து இதை வந்து நல்லா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திருப்பி நம்ம நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணுமா, இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பும் போட்டுடலாம். உப்பு வெல்லம் அவ்வளோதான்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கேஸ் பற்ற விட்ற பாருங்கள். எப்போவுமே சட்டியில் பண்ணுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு கடாயிலும் பண்ணலாம், ஸ்டீல் பாண்டில் பண்ணலாம், நான்ஸ்டிக்கில் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து கேன்சர் வரத்துக்கு சாய்ஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வராது, அப்புறம் யூஸ் பண்ண நம்மளை மறந்துடும். அதெல்லாம் கரண்டியில் கிண்டில எல்லாம் வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நல்லெண்ணெய் நான் இப்போ விடுறது. இப்போ அது எண்ணெய் சூடாக இப்போ கடுகு நம்ம போட்டுடலாம். எடுத்து வச்ச கடுகு இதில் போட்டுடலாம். கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு ஆல்மோஸ்ட் நல்லா வெடிச்செடுத்து இப்போது நம்ம இதை அரைச்சி வச்ச இதை அதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், எண்ணெய் போடணும். நல்லெண்ணெய் தாம்மா, பாருங்கள், நல்லெண்ணெய் போடணும். அந்த எண்ணெயோடு கலந்து நல்லா வரும். அவ்வளோதான். எண்ணெய் விட வேண்டாம். அது எண்ணெயில் விட்ட எண்ணெயில் சைடில் விட்டுக்கும். அதுதான் அதுக்கு ப்ரிசர்வேஷன். நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்துலலாம் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். உடுப்பு காரம் வேணுங்கிற வரல இனிமேல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லது உடம்புக்கு. புளிச்சக்கீரை உடம்புக்கு நல்லது. இதில் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், கொள்ளு போட்டிருக்கேன். அதனால் ஒன்றுமே நல்ல எண்ணெய். இது அப்படியே சைடில் எண்ணெய் விட்டுக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் நிறுத்திடலாம். பாருங்கள், இந்த ட்ராப் டச் இப்படி எடுத்ததும் இப்படி உழணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த ஆயிலெல்லாம் பாருங்கள் இப்போ வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்தோன்னா கெஸ்ட்டோம். அப்படி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சுற்றி அப்படி நல்லெண்ணெய் இருக்கும். நல்ல ப்ரிசர்வேஷன். அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் போடல, கலர் போடலை, ப்ரிசர்வேட்டிவ் போடலை. அப்படியே நீங்கள் 6 மாதம் வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் இருக்காது, எல்லாம் சாப்பிட்ருவீங்க. பட் ஆனால் சொல்கிறேன், நான் நீங்கள் யாருக்கு வேணால் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பண்ணி ஹோட்டலுக்கு கூட நீங்கள் சப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்து அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆந்திராவிலலாம் நல்ல காரம் சாப்பிடுவாங்க, நல்ல காரமாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஆந்திரா கோங்குரா தொக்குன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சு. இதை ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போது. அது அந்த பாண்ட்லி சூடுக்கி அது கொதிக்கும். நல்லா அப்படி விட்டுக்கும் எண்ணெய். திஸ் இஸ் த எண்ட் பாயிண்ட். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெய் அப்படியே அந்த பாண்ட்லி சூடுக்கே கொதிச்சு சைடில் வரும்.
இன்றைக்கி உங்களுக்கு வந்து புதுமையான ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் புதுமைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆந்திரா ஹோட்டலு ஏதான ஹோட்டலில் போனோன்னா டேபிளில் வச்சுருப்பான் பருப்பு பொடி, கோங்குரா தொக்கு, அப்புறம் ஏதான ஒரு பூண்டு இது மிளகு கூட்டு, ஏதாவது வத்த குழம்பு ஏதான வச்சுருப்பான். அதே மாதிரி இந்த கோங்குரா தொக்கு வச்சுருப்பான்ல, அது எப்படி பண்ணுறதும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிம்பிள். அதில் வந்து கோங்குரா ஒண்டி சேர்க்காம உங்களுக்கு வந்து இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆனவர் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து, அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை அதிலே சேர்த்துருக்கேன். ஆனால் அதோட சேர்த்து நீங்கள் டேஸ்ட்டில் சாப்பிடுவீங்க. ஹோட்டலில் இதெல்லாம் சேர்க்க மாட்டான். சும்மா வெறும் இந்த இதை ஒண்டி சேர்த்துட்டு பண்ணுவாங்க, ப்ளெயினாக செஞ்சுருவாங்க. உங்களுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கருப்பு உளுந்து, பொன்னாங்கண்ணி கீரை, கொள்ளு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் நல்லா உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லா நீங்கள் நல்ல ஃபேட் ஐட்டம் சாப்பிட்டா கூட அந்த கொள்ளு அன்னன்னைக்கு உங்களுக்கு எடுத்துடணும். அது உள்ளே நீங்கள் சேர்த்தே சாப்பிட்றீங்க இல்லை, அதனால் எடுத்துடும். ஸோ நீங்கள் எப்பவுமே நம்ம சாப்பிடும்போதே ஆன்டிபயோட்டிக் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இது நம்ம சாப்பிடும்போது இது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நிறையவும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து பல்கியாக எல்லாம் ஆகவே மாட்டீங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், அப்படியே நீங்கள் ப்ரெட்டில் கூட மேலே பட்டர் போட்டு இதை போட்டு சாப்பிட்லாம். தவாவில் வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு நல்லா தொடவிட்டு தவா தோசையில் பண்ணும்போது இப்படி திருப்பி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பொடி மிளகா அப்படி போடணும். அதே மாதிரி இந்த தொக்கியும் அது மேலே நல்லா தொடவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். பக்கத்தில் ஒரு தயிரோ கேர்டு ஏதானு வச்சுட்டு திக்கு கேர்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தி டிஷ். நல்ல வயிறு 2 சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஃபுல்லு. அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது பழகிக்கோங்க. இது ஈஸி அண்ட் பெஸ்ட் வே டு கீப் யுவர் ஹெல்த் ஃபிட். ஸோ இதே மாதிரி புது ரெசிபியோடு உங்களை அடுத்த இதில் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். எப்போவும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், ஷேர் வித் அஸ், பி வித் ஆல்வேஸ் கலாவாகினி. ஓகே, ஹாப்பி டே ஃபார் யூ.